இது ஒரே ஒரு நம்ம புள்ள ஒரு விஷயம் தப்பா சொல்லிருச்சு. அது செல்லுமணி சாரோட நண்பர்ல, அவரோட தம்பி நான். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4, 5 பேர்லாம் தூங்கிட்டீங்க. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா, அந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. ஆனா, எங்க கேப்டனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு 3 இன்சிடென்ட் மட்டும் சொல்லிர்றேன். இந்த படம் ஆர்கே செல்லுமணி சாரு, அது ராஜ் அந்த அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம். அத நான் வந்து ஓசியில பார்க்கணும்னு சொல்லி சேம்பர்ல போய் உட்காந்து அடி வாங்கி வெளிய வந்தது. அதெல்லாம் அடுத்த கதை விட்டுருங்க. அவரு செல்லுமணி சாரோட தம்பி ராஜா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்க அண்ணன் என்ன செய்றாரு? எப்படி பேசுறாருன்னு பொழுதனையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சும்மா இருண்ணே, சும்மா இருண்ணேன்னு சொன்னேன்ட்டே இருப்பாரு. நான் வந்து உதவி இயக்குனரா இருக்கும் பொழுது, அதாவது என்னால வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்லுமணி அண்ணனால தான். என் வீட்டு பெட்ஷீட் காணாம போச்சு. எங்கன்னா, எங்க ஊர் பெரியகுளம் பக்கத்தில கும்பக்கரையில, ஆட்டமா தேரோட்டமா சாங்கு. நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்க பார்க்கணும்னா, அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா, ஒரு ஷாட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறையில போய் பெட்ஷீட்ட வச்சு பொத்தி படுத்துட்டேன். அப்புறம் திருப்பி ஆட்டமானது எங்கேயோ ஓடுறாங்கடான்ட்டு ஓடுனேன். திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்ட காணோம். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி 1 வாரம் கழிச்சு சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன்னாங்க. எங்க அம்மா சொல்லுச்சு, "அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன்னா விளக்கமாத்த கொண்டு சாத்தி போடுவேன்னு." அப்புறம் இங்க சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகப்போ போய் பார்க்க முடியல. எங்க கேப்டன் வந்து எங்க கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். ஏன்னா, அவரு இருந்த ஆஃபீஸில நான் சோறு சாப்பிட்டதுனால தான், எங்க சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டான், "இனிமேல் நீ சென்னைய விட்டு வரவே மாட்ட. உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. நீ அங்க சாப்பிட்டு நல்லா இரு." அத எங்க கேப்டன வச்சுக்கிட்டு, ரேணிகுண்டா படத்தில நான் தான் ஆடியோ ஃபங்ஷன்ல நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கரா நான் பேசினேன். அந்த பேசி முடிச்சதுக்கப்புறம், எங்க நிக்காட்ஸ் ப்ரொடியூசர் என்னைய தாஜ் கன்னிமராக்கு சாப்பிட போயிட்டாரு. அப்ப எங்க கேப்டன் வந்து எங்க அண்ணன் சுதீஷ்ட்ட சொல்லி, "அவன் சிங்கப்புலி சாப்பிட்டானா, எங்க இருக்கானான்னு?" சொல்லி போய் பார்த்து என்னைய கன்னிமரால வந்து சுதீஷ் சாரு, "நீ சாப்பிட்டீங்களான்னு?" சொன்னாரு கேப்டனு. அதுக்கு சொன்னேன், "இல்லண்ணே நான் சாப்பிட்டேன். நீங்க தானே இருக்கேன். நானும் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம்" அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் சுந்தர் சி சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்க்கும்போது, எங்க சுந்தர் சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு. அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்ல குடியிருந்தார். அவங்க ஐவி சசியோட வீடு. சீமா அவங்களோட வீடு. அதில 2வது மாடியில இருந்தாரு. எய்த்த வீடு கேப்டன் சார் வீடு. நான் சார காலையில பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேல மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம்? நானு, டி. சங்கரண்ணே, கேமராமேனு எல்லாரும் போய் உட்காந்து அங்க பேசிக்கிட்டு இருப்போம். ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்ப அங்கிட்டு பார்த்தோம்னா, அங்கருந்து தூரமா கேப்டன் நிப்பாரு. "ஏய் ஷூட்டிங்லயா?" அப்படிம்பாரு. நான் போனோம்னே, "வருஷம் பூரா ஷூட்டிங் போறது நீங்க ஒரே ஆள் தான்ல" அப்படிம்பாரு. "ஆச்சா, ஆச்சா, ஆச்சா. காலையில பார்க்கலாம். தூங்கு" அப்படின்ட்டு போயிருவாரு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வர்றேன். விஜயகாந்த் சார் கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்லேருந்து ஒரு கியூ. பிரசாத்லேருந்து காவேரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு கியூ நிக்குது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். வெளிய போய், "ஏய் ஓரமான்ட்றா, ஓரமா, 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 ஓரமா ஒவ்வொருத்தரா போ, ஒவ்வொருத்தரா போன்னு" தள்ளி தள்ளி விடுறேன். அப்ப விட்டுக்கிட்டே இருக்கையில அவர் வந்து பார்க்குறாரு லேசா. "இது யாருய்யா இவன்?" "சார் சுந்தர் சார்ட்ட வேலை பார்க்குறாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ன்னு" அவரோட உதவியாளர் சொல்றாரு. "அப்படியா? ஆ. எந்த ஊரு?" "மதுரை பக்கம் தேனி பெரியகுளம்." "அப்படியா?" எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாய்ங்க. "வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு." "நான் உங்கள வச்சு படம் எடுக்கணும்னேன்." "என்னது? உங்கள வச்சு படம் எடுக்கணும்." "நான் என்ன சொல்ற நீ மதுரைக்காரன் அப்படி தான்டா பேசுவ" அப்படின்னு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அஜித்த வச்சு படம் பண்றோம். உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது. ஏதோ ஆகுது. விஜயகாந்த் சார வச்சு பண்ணணுமே. "வாடா, வாடா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா." ஏன்னா என்னைய ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வர்றாரு. அவ போகட்டும். நீ வெளிய கொஞ்சம் இரு நான் பேசுறேன். ஆ இல்லடா ஒரு 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 நாள் நடிக்க சொல்றாருடா தானு பாலெல்லாம் பேசினாரா, "நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுறேங்கிறேன்லன்னாரு." "இல்ல அதான் நானுன்னேன்." "எது? நீயா? என்னடா நீ இப்படி சொல்ற?" "நான் தான் சொன்னேன்ல உங்கள வச்சு படம் எடுக்கணும்னாரு." "நான் நடிக்க மாட்டேன்டா. ஒரு நாள் நான் எப்படி இல்லை நீ அடிச்சேன்னா நான் அத்தனை பேத்துக்கு நடிக்கணும். அதெல்லாம் நடிக்கணும்." "நீ அடிக்கலைன்னா எப்படி படம்?" "விஜூதியா நானுமா? அப்படியா? விஜூதியா நடிக்குதா? வரேன்டா போடான்ட்டார்." ஒரு 10 நாள் கழிச்சு டேட் குடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன். அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு.
சார் என்கிட்ட நான் மேனேஜர் போய்னா நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்னவேல்லாம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்குன்னு அவனை போன முடியும். உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது? நீ படம் எடுக்க முடியலண்ணே. நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியும். இங்கே கேமரா இருக்குது, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இங்கே டைரக்டர் இருக்காரு, நான் இருக்கேன். நீ எதுக்கு மேற்கொண்டு செலவழிச்சிக்கிட்டு இருக்க? நீ ரத்னவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க, 3 பேர் தான் வரணும். மேனேஜர் கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும், நான் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் ஒரு மாலையை போடுறேன். எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை அப்படிங்கிறாரு. 3 மணி நேரம் 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க. அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பிங் கூப்பிட்டு போகிறேன், அப்பயும் ஒரு பொக்கையை கொடுக்குறேன். இல்லை இந்த வர்றது ட்ரைவர் இவருக்கு 500 கொடுக்குறா, இதுக்குடா ஏன்டா இப்படி பண்ணுறேன்? இவ்வளவு நடந்துருச்சுங்க. அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, மேடையில் வீட்டிருக்கும் ஜாம்பவான்களே, பாசமிகு பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலையத்தள தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். இந்த விழாவுக்கு வந்தது காரணமே 2 விஷயம்தான். ஒன்று, இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர்.கே. செல்வமணி சார் என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடன்பிறந்த சகோதரர். என்னுடைய 25-28 வருட சினிமா வாழ்வை ஒரு 20 வருடம் அவர்கிட்ட தான் நான் கழிச்சிருக்கேன். இன்றொன்று, ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது, ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானார், அது எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னைக்கு கோயம்பேட்டில் ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில். அந்த போர்டு நான் முன்னாடியெல்லாம் பார்த்ததில்லை. ஏன் கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, சமீப காலமாக நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் நிறையா பேர் அங்கே வந்துட்டு மதிய ஒரு வேளை சாப்பிட்டு அவருடைய சமாதியில் உள்ள திண்ணூறு எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களே அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. ஸோ ஒரு மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வமாறது எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவரை பற்றிய புகழ் பாடுவதை, அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க, அதை நம்ம கேட்கணும். நாம் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு 10% வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெப்சி தலைவர் எனக்கு ஆர்.கே. அண்ணன். அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார், கம்பீரமாக அப்படியே தொடங்குவார். மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு எந்த ரேஷன் நின்னாலும் இந்த கம்பீரம் அப்படியே ரியாக்ட் பண்ணும். ஆனால் இன்னைக்கு அவர் பேசும்போது நான் தள்ளுக்குது, உடம்பு நடுங்குது. அவருக்கு வாய்ஸ் வரல. லிங்குசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க ரவி, வாய்ஸ் வரலன்னாரு. இல்லை மைக்கு நல்லா தான் இருக்கு, அவருடைய நிலைமை தான் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து, சங்கத்தின் உறுப்பினருடைய நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கமலா தட்டில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு, அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணுறோம், நானும் அவரும் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து. எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்போல்லாம் நான் உட்காந்து கதை பண்ணுவோம். அப்போ இந்த செம்மர கடத்தலை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு. சார் இது கேப்டன் பேருக்கு அப்புறம் இந்த படம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறு வரும், இதை நீங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அவர் மறுபடியும் சங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு, அப்புறம் அவங்களுடைய மனைவி மந்திரியாக இருக்காங்க, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் விழுந்துச்சு. கரெக்டாக 1 இயர் கழிச்சு புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது அந்த கதை தான். யாவருக்கும் வணக்கம். மண்டியிடாத மானத்தோடு, வாஞ்சையான உள்ளத்தோடு, வீறு கொண்ட வேங்கையாக, சீரும் சிறுத்தையாக, அடங்க மறுக்கும் அடலேறுவாக, அன்பின் உருவமாக வாழ்ந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கேப்டனின் 100வது படத்தில் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். இதுகாரும் காலம் கடந்து ரொம்ப அதிக நேரமும் போய்கிட்டே இருக்கிறதுனால
கேப்டன் மீது உள்ள உங்கள் பாசத்தில் கட்டுண்டு நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க. அது பல விஷயங்கள் பலர் சொல்லிட்டு போயிட்டாங்க. மரியா ரவி மரியா டைரக்டர் சொன்னார், உண்மைதான். அப்போ நான் இந்த வீரபத்ரனா நடிக்கையில் வீரப்பன் வெளியே தெரியாது, அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரே நேரத்தில் 3 படம் வந்துச்சு. புதுநெல்லு புதுநகரத்தில் நான் தான் அந்த நெப்போலியன் ரோல் பண்ணுறது. சுந்தரராஜன் சார் அங்கே இருக்காங்க, இதில் உட்லாண்ட்ஸில் கதை போய்கிட்டு இருக்கு. பாரதி ராஜா ஓகேன்ட்டாங்க, எல்லாம் வேலை கிடச்சிருச்சு ஒன்று. அடுத்து இது ஒன்று. அது ஒரு காரணம். அந்த வீரப்பன் அப்போ வெளியே வரலை. வீரப்பனால் ஏகப்பட்ட சில சுவாரஸ்யமான தகவல்களை இந்த 35 வருஷம் கழிச்சு இந்த மேடையில் சொல்லலான் இருக்கு. நான் கூப்பிட்டு போயிட்டாங்க, வில்லனா நடிக்கிறேன் அப்படின்ட்டு. நல்ல மழை, அடர்த்தியான மழை. சென்னையில் வெள்ளம், அந்த அளவுக்கு தண்ணி. சாலக்குடி ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின்லேயும் இதுலேயும் மாறி மாறி. அங்கே போனால் மேலே ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே ராவுத்தர் பாதை போட்டு ப்ரொடக்ஷன், அது வெளியே போகாது, ஜீப் மட்டும்தான் போகும். காரை விட்டு இறக்கிட்டாங்க, ஜீப்பில் ஏறுன்ட்டாங்க. போனால் ஒரு பெரிய மஞ்சள் பச்சை கலந்த நீட்டமான பாம்பு போய்கிட்டு இருக்கு. ஐயோ பாம்புங்கிறேன், டக்குன்னு பார்த்து சார் வாயை முத்திட்டாப்புல அசிஸ்டன்ட் டைரக்டர். ஐயோ ஹீரோ, நீ ஓடி போயிரியா, நீ சத்தம் போடாத, பேசாமல் வா. அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான இடங்கள். அதுவும் இந்த ஒரு கதாநாயகி அப்போ போயிட்டாங்கன்னாங்க. இந்த ரம்யா கிருஷ்ணன் பாத்திரத்தில் நடிக்க இருந்தவங்க இப்போ மாதரசி சரண்யா மேடம், சரண்யா நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நடிக்க இருந்தது. வந்தாங்களாம், பார்த்தாங்களாம், இந்த மாதிரி பாம்பு யானை இதெல்லாம் பார்த்துட்டு மலை மேலே ஏற முடியாதுன்ட்டு அப்படியே போயிட்டாங்க. அந்த மாதிரி சில ஏகப்பட்ட அனுபவங்கள் அதில்.